ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னொரு கிரீன் மேனர் கதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை பற்றி இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், குறிப்புகளாக இருக்கட்டும், நிறையவே நம்ம இந்த சீரீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துருங்க. இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக கதைக்குள்ளேயே போயிடலாம். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை தான் அது. பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரீன் மேனர் கிளப் 1871 கதை எப்பவும் போல ஆரம்பிக்குது. அங்கே வியாட் பிரபு அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் பணக்காரர் இருக்காரு. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. உடம்பு செயலற்ற நிலையில, மோசமான நிலையில கிடக்கிறாரு. அவருடைய பணியாள் ஒருத்தர் அந்த கிளப்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அவர் மோசமான நிலையில் இருக்காரு. பட் அவர் கடைசி நேரத்தில் இந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஒரு புதிரை வெளியிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படி என்னடா புதிரை வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் அந்த புதிரை. ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? தலையில்லாமல் வாழும் இல்லாத மொட்டையாக ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சாரு, இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் நேரத்தை செலவு பண்ணி இதுக்கெல்லாமா ஆன்சர் சொல்லிட்டு இருக்க போகிறோம், கடைசி காலத்தில் எதுக்காக இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய சுவாரஸ்யத்துக்காக ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரமுகர்கள் வேடிக்கையாக பேசும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த பணியால் இன்னொரு விஷயத்தையுமே அங்கே தெளிவாக சொல்கிறான். இந்த புதிரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வியாட் பிரபுடைய மொத்த சொத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாரிசாகலாம். அந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சு இந்த கேள்விக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள ஆன்சர் சொல்றாங்க. பட் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது அந்த வியாட் பிரபுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஏமாற்றத்தோடைய அந்த பணியால் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போறாரு. எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டர் ஷெப்பர் அப்படிங்கிற ஒரு நபரை பார்க்குறாரு. அந்த ஷெப்பர் பார்த்தீங்கன்னா வியாட் பிரபு மோசமாக படுத்தபடிக்கையாக இருக்காரு. அதனாலே என்னமோ தெரியல, இந்த மாதிரி வினோதமான ஒரு கேள்வி எழுப்பி இந்த மாதிரி சொத்துக்கள் அந்த கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கிற மாதிரி ஏதோ வித்தியாசமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த டாக்டரை பார்த்து சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலான்னு வந்திருக்காரு. அந்த டாக்டர் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மனுஷ மறதியோட உச்சநிலைக்கு போனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம், அதில் ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாக்டரை பார்த்து அந்த வியாட் பிரபு பார்த்தீங்கன்னா தகவல்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாரு. வியாட் பிரபு மற்ற ஆட்களை போல கிடையாது, ரொம்ப புத்திசாலி, திறமசாலியும் கூட, ரொம்ப தீட்சண்யமான பார்வையை கொண்டவராமா. அவர் 6 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்திருக்காரு ஒரு இடத்துல. திடீர்னு பார்த்தா அப்போ அந்த சமயத்தில் பாறைகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவர் எப்படி விழுந்தாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவரோட அதிர்ஷ்டவசமாக அவரோட உயிர் போகலை. பட் அவருடைய உடல் பாகங்கள் எல்லாமே செயலிழந்து போச்சு, பேசவும் முடியாமல் போயிடுச்சு. ஒரு மாதிரி ஜடம் மாதிரி தான் உயிரோட பார்த்தீங்கன்னா அவர் அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரால் பேச முடியல அப்படின்னாலுமே அவரால் எழுதி காட்ட முடியுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க குடும்பத்தார்களோ ஆட்களோ இந்த பணியாளோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, நம்ம இப்படி விழுந்ததுக்கு யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, அதுதான் காரணம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பியிருக்காரு. அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிறதையுமே அவர் புரிஞ்சுக்கிறார். பின்னாட்கள் அது யாரு அப்படிங்கிறதையுமே கன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த உண்மையை வெளியில் சொல்லலை. இவருடைய அந்த சொத்துக்கள் எல்லாமே அடுத்து யாருக்கு போகுது அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் பொழுது தன்னோட மனைவிக்கு போடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பணியாளர் சொல்லியிருக்கா. அப்படி ஆனால் அதில் உறுதியாக அவர் மறுத்திருக்காரு. இந்த சொத்து என்னோட மனைவிக்கு யாருக்குமே போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கிறாரு. இந்த பணியாளை பொறுத்த வரைக்கும் வியாட் பிரபுவும் சரி, அவருடைய மனைவியும் சரி, இவர் நிற்கதையாக இருந்தப்ப ரொம்பவே இவரை பார்த்துக்கிட்டு ரொம்பவே உதவியாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஆள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர்கிட்ட அந்த வியாட் பிரபு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னை தள்ளி விட்டது ஒரு நபர்னு எனக்கு தெரியும். அந்த நபரை நான் சொன்னா நீ போய் கொள்ளுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால் அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, நான் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன், இருந்தாலுமே என்னால் அப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியாதுங்கிற மாதிரி இவர் சொல்லும் பொழுது வியாட் பிரபு அந்த பேச்சை அதோட நிறுத்திடுறாரு. அதாவது நான் கொல்ல சொல்ல போற அந்த நபர் யாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அங்கே சொல்லலை. அதோட அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி பார்த்தீங்கன்னா விழுந்துருது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே இருக்கிறனால பொழுது ஏதாவது ஓட்டணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வினோதமான விஷயத்த பண்றாரு. லண்டனுடைய மேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வரைபடம், அதை பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்து அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல, திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வரைகிறாரு, இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நிலவரை அப்படின்னு சொல்லலாம். இவர் சமீபத்தில் ஒரு மாளிகை வாங்கியிருக்காரு. அந்த மாளிகை கீழே ஒரு நிலவரை கட்டணும் இந்த மாதிரி அமைப்பில் அப்படின்னு அவர் டயக்ராம் மாதிரி வரைஞ்சு கொடுத்துருக்காரு. தெளிவாக சில விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. அந்த
நிலவரை வந்து பார்த்தீங்கன்னா காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து அடைஞ்சிருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக ஒவ்வொன்றிலையுமே துல்லியமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீவிரத்தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலவரை கட்டுறதுல வந்து அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மழையெல்லாம் பெஞ்சு தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தண்ணி எல்லாமே வெளியேறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவாரத்தையுமே ஏற்படுத்துகிற மாதிரியுமே ஒரு கட்டமைப்பையுமே அவர் வந்து ஐடியாவும் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த தண்ணி எல்லாமே வெளியேறி நிலத்தடி நீரோட வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துடைய மேலே அப்புறம் கீழே அந்த நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பிகளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான இரும்பு கம்பிகளை வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காரு. பட் அது எதுக்காக அப்படிங்கிறது அப்போ புரியல. அந்த நிலவரையுமே கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. இவருடைய அந்த சொத்துக்கள் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சு அடைச்சி வச்சிடறாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த பணியாளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அந்த நிலவரையில் இவருடைய சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதிர் மாதிரி என்னமோ அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பட் கூட இருக்கக்கூடிய அந்த பணியாளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அந்த டாக்டர்கிட்டமே அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விவரத்தையுமே அவர் சொல்லலை. இப்போ எதுக்காக அந்த டாக்டரை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் இந்த மாதிரி புதிராக வந்து ஏதோ எழுதி கொடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னது மூலமாக அவருக்கு ஏதாவது டிமென்ஷியா நோய் இது வந்துருச்சா, மறதி இது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதேபடி அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு நபரை வந்து சந்திக்கிறாரு. அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான், அவர் பேரு ஜான் ஆமில். அவர் அப்படியே பார்த்துட்டு உள்ள போய் வியாட் பிரபுவையும் பார்க்குறாரு. அவர் கட்டில படுத்த நிலையில் மோசமான நிலையில் இருக்காரு. இவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு இந்த டாக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு விஷயத்த பண்றாரு. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, என்னோட மன ஆரோக்கியம் பற்றின விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன் அப்படின்னு பட்டுன்னு போட்டு அந்த விஷயத்தை அங்கே உடைக்கிறாரு. ஸோ வந்து பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது டாக்டர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால அதை பற்றி பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு குழப்பத்திலுமே அவர் அங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆமில் அப்படின்னு ஒரு நபரை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அவரும் அந்த பணியாலுமே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஸோ டாக்டர் என்ன அவரை பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டரே குழப்பமாகி போயிட்டாரு. ஏன்னா அவர் தெளிவாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை யாருக்குமே பகிர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உறுதியா இருக்காரு. அதன்படி அவருடைய காய்களை நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு அந்த டாக்டர் வந்து நினைக்கிறாரு. அது எனக்கு சுத்தமா புரியல. நாம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஜான் ஆமில் இருக்கான் பாத்தீங்களா, அவன் முன்னவே இந்த பணியாளர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பானாமா. அதுதான் சரியான வழிமுறையா இருக்கும், அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறப்ப சரி ஓகேங்கிற மாதிரி அவன் வந்து அங்க அந்த பணியாளர் அங்க சொல்லிடுறான். அப்படி அது என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் அன்னைக்கு நைட் அந்த ஜான் ஆமில் வந்து இந்த வியாட் பிரபுவை சந்திக்க வரான். அப்ப சில உண்மைகள் அங்க சொல்றான். ஸோ நீ எப்படி எனக்கு தான் போற, அதுக்கு முன்னாடி சில உண்மைகளை வந்து உன்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு அவர் அங்கே சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உன்னுடைய மனைவியோடைய ரகசிய காதல நானாக தானே இருப்பேன், நீ சந்தேகப்பட்டிருப்ப, ஒரு வகையில் அது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் உன்னை யாரோ தள்ளி விட்டு கொல்ல பார்த்தாங்கன்னு நினச்சி அது நான் தான் கூட சந்தேகப்பட்டு இருந்தேன், அதுவும் உண்மைதான் அப்படின்னு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகளை அங்கே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அது அந்த வியாட் பிரபுக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. அவர் ஆல்மோஸ்ட் வந்து யூகிச்சு வந்தா அப்படிங்கிறது கன்ஃபார்மும் பண்ணி வச்சிருந்துருப்பாரு. ஸோ இந்த வியாட் பிரபுவை கொண்டுட்டு அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்துக்கள் அதுக்கப்புறம் இந்த மனைவிக்கு தான் வரும் அப்படின்னு அந்த சொத்துக்களையுமே நம்ம அடையலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணியிருந்திருக்கான். பட் அது எதுவுமே நடக்கல. வியாட் பிரபு அங்கே இறக்கல. ஸோ அவர் இறக்காதனால அவர் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மூலமாக அந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலவரை கட்டி பதுக்கி வச்சிருக்காரு. இதனால எனக்குமே பெரிய தலைவலியாக போச்சு. என்னடா பண்ணுறது நானும் யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் உன் பணியாள்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லி வச்சிருந்தேன். அதுபடி அவன் சில உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா உளறி கொட்டிட்டான். அதாவது நீ என்னதான் ரகசியமா வச்சிருந்தாலுமே அந்த நிலவரையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருக்காவது போய் தானே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்கிட்ட உண்மைகளை உளறிட்டான். அதுபடி அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீ தோத்து போயிட்ட உன்னோட விளையாட்டுல உன்னோட முயற்சியில கடைசியில் அந்த சொத்துக்கள் எல்லாமே என்கிட்ட தான் வந்து சேரப்போகுது. இப்போ நீ இப்படியே இரு, நான் போய் அந்த சொத்துக்கள் அந்த மறைச்சு வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்த தேடி போய் நான் அதை அடைய போறேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிற மாதிரி தெனா விட்டா பேசிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். பேசிட்டு அந்த ஜான் ஆமில் அப்படியே வெளியில வந்துடுறான். அப்ப டாக்டர் வந்து ஷெப்பர்ட் அங்க வந்திருக்காரு. அதாவது இந்த வியாட் பிரபுவை பார்க்கலான்னு வந்திருக்காரு. அப்ப அந்த ஹாமில் வந்து சொல்றான், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப மோசமா இருக்காரு, அவரால் இப்ப பேப்பர்ல எழுதி காட்ட கூட முடியாத அளவுக்கு அவர் உடம்பு ரொம்ப மோசமாகி போச்சு, கட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா அவர் கூட இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு உள்ள வந்து அப்படியே போறாரு. உள்ள போனோடனே வியாட் பிரபு விட்டு அப்படியே சில விஷயங்கள் பேசுறாரு. ஒரே புழுக்கமா இருக்குதே, காத்து கூட உள்ள வர மாட்டேங்குது அப்படின்னு ஜன்னலை வந்து ஓப்பன் பண்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு துர்நாற்றம் வீசுது. அங்க தேம்ஸ் நதி இருக்குது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம் அடிக்குது. காரணம் என்னன்னா 1846 ஒரு விபரீதம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது ஒரு தீப்பற்றும் தன்மை கொண்ட ஒரு விஷவாயு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி கழிவு நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஒரு மாதிரி தீப்பற்றி ஒரு பெரிய விபத்தை நாங்கள் வந்து உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலியாகி இருக்குது. அது வந்து அவர் ஞாபகத்துக்கு வரும் பொழுது அது அப்படியே சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான்
இந்த விராட் பிரபுவுடைய சூழ்ச்சி அவருக்கு அப்பதான் புரியுது. என்ன அப்படின்னா, இவர் அந்த நிலவரையை கட்டியிருந்திருப்பாரு. அந்த கீழே அந்த நிலத்தடி நீர் இதெல்லாமே போகும். ஸோ தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது. அதுலேருந்து வெளிவரக்கூடிய ரசாயன கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தடி நீரோட கலந்து தான் போகுது. அது பக்கத்தில் இவரோட நிலவரையுமே கட்டியிருந்திருப்பாரு. அந்த நிலத்தடி நீரில் கலந்து போகக்கூடிய அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கழிவுகளோட கலந்து போகக்கூடிய அந்த நீர் இருக்குது. அதுக்கு நடுவில் உறுதியான கம்பிகளை வச்சு ஒரு மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா அந்த கம்பிகளில் அந்த கழிவுகள் பட்டு அப்படியே தேங்கி ஒரு மாதிரி விஷவாயு மாதிரி அங்கே இருக்கும். ஒரு வகையான வாயு, ஒரு மீத்தேன் விஷவாயு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கழிவுகள் அங்கே வந்து சேர்ந்து மக்கி போய் அது ஒரு விஷவாயுவாக மாறி அது சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ நம்ம விராட் பிரபு அவருடைய பணியாள்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படிங்கிறது கிடையாது, உண்மையை ஒரு வகையில் சொல்லியிருப்பாரு. அதன்படி தான் அந்த பணியாளுமே இந்த மாதிரி புதையல் அங்கே தான் இருக்குது, அவங்களோட யோசனை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் அங்கே போய் அந்த புதையலை எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்கே சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் உண்மையிலுமே விராட் பிரபு போட்ட பிளான் தான் அதெல்லாமே. அதுக்கு இந்த பணியாள் உதவியாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த இடத்துல தெளிவாக சொல்லலாம் அப்படின்னாலுமே நாம் அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஜான் அமீல் அந்த இடத்துக்கு போகிறான். அப்படி கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி புதையல் அடையலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வெடிச்சு சிதறது இவர் இந்த டாக்டருமே அங்கேருந்து பார்க்கும்பொழுது தான் ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணி அவனை வந்து தன்னோட எதிரியை ஒரு வீழ்த்திருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி வெடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த நிலவரைக்குள்ளே காற்றே போகாதபடி அவர் பண்ணி வச்சிருக்கனால அந்த நச்சு வாயுக்கள், அந்த மீத்தேன் வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் ஒரு மாதிரி சூழ்ந்துருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே புதையெல்லாம் எதுவும் கிடையாது, வெடி மருந்துகளை செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இவர் போய் கரெக்டாக திறக்கும் பொழுது அது ட்ரிகர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. அதோட அந்த நபருமே அங்கே கொல்லப்பட்டுறாரு. ஸோ எந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த விராட் பிரபு திட்டம் வகுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். எதிராளியுடைய அடுத்த நகரையுமே தானே நிர்ணயிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுபடியே அங்கே நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல எதிராளினால எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எதையுமே செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக திட்டம் போட்டு தன்னுடைய எதிரியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொண்டிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான ஒரு சில கிரீன் மேனர் கதைகளை அப்பப்போ நம்ம பார்க்கலாம் போகிறோம். இன்னும் ஒரு சில கொஞ்சம் கதைகள் தான் இருக்குது, அதை இன்னும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே பார்த்துடலாம். இப்போ இது பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.